65 ஆண்டுகளாகியும் அதே அரசியல் பேசும். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. நாவலை படமாக்கி எத்தனையோ படங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன. மக்களின் மனங்களில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்றன. அதேபோல் தமிழ் சினிமா கதைகளில் வில்லனின் கதாபாத்திரம் கனகச்சிதமாக பொருத்தப்பட்டு அவர்கள் வருகிற காட்சிகள் எல்லாம் நாயக நாயகியருக்கு மட்டுமின்றி படம் பார்க்கிற நமக்கே வயிற்றில் புளியை கரைக்கும், பீதியை கிளப்பிவிடும். அப்படி ஒரு நாவல் படமாக்கி வெற்றி பெற்றது. அந்த படத்தின் வில்லன் வெகுவாக ரசிக்கப்பட்டு பேசப்பட்டார். மகாதேவி என்கிற எம்ஜிஆர் சாவித்திரி நடித்த படத்தை யாரால் தான் மறக்க முடியும்? எம்ஜிஆர், சாவித்திரி, எம்.என். ராஜம், பி.எஸ். வீரப்பா, ஓ.ஏ.கே. தேவன், சந்திரபாபு, டி.பி. முத்துலட்சுமி, ஏ. கருணாநிதி முதலானோர் நடித்த இந்த படம் ஆர்.ஜி. கட்கரி என்பவரின் புண்ணிய பிரபவம் என்னும் நாவலை தழுவி சில மாற்றங்கள் செய்து திரைப்படமாக எடுக்கப்பட்டது. பிரபல இயக்குனர் சுந்தர்ராவ் நட்கர்னி தயாரித்து இயக்கிய இந்த படத்துக்கு திரைக்கதை, வசனம் மற்றும் சில பாடல்களை கவியரசு கண்ணதாசன் எழுதினார். தமிழில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் வில்லன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் பஞ்சு வசனங்களாக இடம்பெற்ற படம் இதுவாகத்தான் இருக்கும். பி.எஸ். வீரப்பாவுக்கு வசனம் எழுதும்போது கொஞ்சம் வில்லத்தனம், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ஆவேசம், கொஞ்சம் ஜொல்லு என்று கலந்து கட்டி கவிதைகளாக கோர்த்து கொடுத்திருப்பார் கண்ணதாசன். மணந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவி என்கிற வசனம் இன்றைக்கும் பிரபலம். அத்தான் என்று எம்.என். ராஜம் வீரப்பாவை அழைப்பார். இந்த ஒற்ற வார்த்தையை கேட்டு இந்த கருணாகரன் செத்தான் என்பார் வீரப்பா. தெரித்து சிரித்தார்கள் தமிழக மக்கள். எம்ஜிஆர் கொள்ளை அழகுடன் காட்சி தருவார். சுறுசுறுவென நடிப்பார். அவர் சுறுசுறுப்புக்கு சொல்லவா வேண்டும்? அவரின் தமிழ் உச்சரிப்பும் வசனம் பேசுகிற ஏற்ற இறக்கமும் நம்மை வசீகரித்துவிடும். சாவித்திரிதான் கதையின் நாயகி, இவர்தான் மகாதேவி. பிரமாதமான நடிப்பை கொடுத்திருப்பார். எம்.என். ராஜம் தான் பண்பட்ட நடிகை என்பதை நிரூபித்திருப்பார். வில்லனுடன் காமெடியன் இருந்தால் அந்த காமெடியை பெரும்பாலும் நாம் ரசிக்க மாட்டோம் தானே. இதிலும் வீரப்பாவுடன் இருக்கும் சந்திரபாபுவை ஏனோ ரசிக்க முடியவில்லை. ஆனால் அவரின் பாடல்கள் மட்டும் நமக்கு வெள்ளக்கட்டியாக இனித்தன. மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் மெய்மறந்து போவோம். இப்படி கதையும் சிறப்பு, திரைக்கதையும் அழகு, வசனங்களும் அபாரம், பாடல்களும் தேன்சுவை. பி.எஸ். வீரப்பாவின் வெறித்தனமான ஹா 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 சிரிப்பு, எம்ஜிஆரின் வாழ்வீச்சு என கலந்து வந்து நம்மை மயக்கினாள் மகாதேவி. 1957 நவம்பர் 22 வெளியாகி சக்கைப்போடு போட்டது இந்த படம். மதுரையில் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி, வைகுண்ட ஏகாதசி முதலான நாட்களில் இந்த படத்தை நள்ளிரவு காட்சியாக போடுவார்கள். விழாவுக்கு குடும்பத்துடன் வந்திருக்கும் கூட்டம் அப்படியே எம்ஜிஆரையும் மகாதேவியையும் பார்த்துவிட்டு சந்தோஷமாக திரும்பும் என்பதையும் படம் பார்த்த நினைவுகளையும் மதுரையை சேர்ந்த திரை ரசிகர் கணேசன் பகிர்ந்து கொண்டார். படம் வெளியாகி 66 ஆண்டுகளாகிவிட்டன. ஆனாலும் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா பாடல் இன்றைக்கும் அர்த்தத்துடன் தெருவோர டிக்கடைகளில் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. கேட்டு ரசித்தபடி ஆமாம் பட்டுக்கோட்டையாரே என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சாகாவரம் பெற்ற முக்கியமான ஒரு வசனம், இந்த நாடும் மக்களும் நாசமாக போகட்டும் என பி.எஸ். வீரப்பா பேசும் வசனமாகும்.